Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 250 கிராம், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகா 3, இஞ்சி 2 இன்ச்சு, பூண்டு 10 பல், கருவேப்பிலை 1 கொத்து, புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், உப்பு எண்ணெயும் தேவையான அளவு. இப்போ நம்ம கொண்டக்கடலையை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வைங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை மிக்சியில் போட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன். இது எப்படி அரைக்கணும்னா, நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதாவது அதை விட மசாலா வடைக்கு, அந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த கொண்டக்கடலையோடவே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். என்ன பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் நெருப்பாக கரகரப்பாக தான் இருக்கணும். இது கூட பொடியாக நறுக்குன்னா பூண்டை சேர்த்துட்றேன். அதோட இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துட்றேன். இந்த வடையில் வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை 1 கொத்து, அதை கட் பண்ணி போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு, அதோட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்றேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கடைசியாக அந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். நான் தேவையான பொருட்கள் எழுதுனதில் வந்து ஜீரகம் மிஸ் ஆயிடுச்சு. ஜீரகம் 1/2 ஸ்பூன் அரைக்கும் போது போட்டிருக்கேன், அது எழுதும் போது மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வடை பிடிக்க வருதானே. பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா அழகாக வடைக்கு சூப்பராக தட்ட வருது. நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா போதும். இதை வந்து ரொம்ப மெல்லிசாக போடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா வடை மாதிரி, அதான் கடலை வடை போடுவோம்ல அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி போடுங்க. இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வடையை தட்டி இதில் போட்டுக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வடை வெந்து வரணும்ல. நல்லா 2 பக்கம் நல்லா கோல்டு கலர் வர அளவுக்கு பொறுமையாக வேக விடுங்க. இது நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நின்று வேகும். கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக இருந்தால் தான் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், வடை நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல கோல்டு கலரில்
பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வடை ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இது கொண்டக்கடலை செஞ்சது அப்படின்னு தெரியாமே சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் நல்ல சத்தான ஆரோக்கியமான இதாக இருக்கும். ஆனால் வடை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வடையை சாப்பிடும்போது ப்ளைனாக சாப்பிடாம இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.